வணக்கம் பவித்ரா. நாடாளுமன்ற தேர்தலானது வருகிற 2024ஆம் ஆண்டுக்கான மக்களவை தேர்தலுக்காக அனைத்து கட்சியினருமே குறிப்பாக பல்வேறு கட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, அதே போல அதற்கான அறிக்கைகளை தயார் செய்வது உள்ளிட்ட பல்வேறு கட்சி பணிகளில் பல்வேறு கட்சியினர் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் காங்கிரஸ் கட்சியினரும் தேர்தல் பணிகளில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மேற்கொண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் தலைமையில் புதுச்சேரி தமிழ்நாடு நாடாளுமன்ற தேர்தல் குறித்து 2 கட்டங்களாக ஆலோசனை நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த கேட்பது, அதே போன்று புதிய ஆட்களை நியமிப்பதா இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களையே அதே தொகுதியில் இருக்குவதா, அதே போல என்ன மாதிரி பூத் கமிட்டிகளை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேர்தலின் அடுத்த கட்ட பணியாக 2024ஆம் ஆண்டிற்கான மக்களவை தேர்தலுக்காக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிக்க தேவை அகில இந்திய காங்கிரஸ் அமைக்கப்பட்டது. 30 பேர் கொண்ட இந்த குழுவில் பல்வேறு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். இக்குழுவின் தலைவராக முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சரும் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம், அகில இந்திய தொழில் வல்லுநர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி, பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளுடன் கருத்துக்களை கேட்கின்ற இந்த ஆலோசனை கூட்டமானது வருகிற ஜனவரி 25ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அணியின் கீழ்த்தளத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி முன்னிலையில் நடைபெறவுள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறத்தக்க ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவித்தது அதை எழுத்து வழியிலும் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் எப்பொழுதுமே மது விலக்கு என்பது முதன்மையாக இடம்பெறும். அந்த வகையில் இந்த ஆண்டும் இந்த அறிக்கையானது இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சில முக்கிய அறிக்கையானது இந்த தேர்தல் அறிக்கையில் கருத்து கேட்பு கூட்டத்தை முடிந்த பின்னர் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.